வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 12. அப்ப நீ என்ன நினைச்ச என்று அவளை ஆழமாக தீரன் பார்க்க தியாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஏய், உன்னதான் கேட்கிறேன் என்று தீரன் அதட்டவும் தியா அவனது விழியையே பார்க்க தீரனும் தியாவின் விழியையே பார்த்தான். சட்டென அவனை பிடித்து தள்ளியவள், நீ இப்படி கிட்ட வந்து பேசுறதுதான் சொல்றியோன்னு நினைச்சேன் என்று பட்டென்று சொல்லிவிட்டாள் தியா. அந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத தீரனின் மனம் அவனையே பார்த்து சிரித்தது. அவள் சாதாரணமாக இருக்க தீரனுக்கு தான் இப்பொழுது என்ன ரியாக்ஷன் கொடுப்பது என்று தெரியாமல் குழம்பி போய்விட்டான். தீரனது முகத்தை பார்த்த தியா, என்ன தீரா, எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்று தியா கேட்க தீரன் பதில் சொல்லாமல் மெல்ல சிரித்தவன், அப்படி நினைச்சாலும் ஒன்றும் தப்பில்லை என்று சொல்ல தியாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. தியா தன் இதழில் கை வைத்தவாறு மேலே பார்த்து யோசிக்கவும், ரொம்ப யோசிக்காத, மண்டையில இருக்க கொஞ்சமும் குழம்பிட போகுது என்று அவள் தலையில் தட்டிய தீரன், போய் ஷர்ட்டை கொண்டு வா என்றான். அவனது சட்டையை எடுத்து வந்து தியா கொடுக்கவும் அதை வாங்கிய தீரன் அந்த ஷர்ட்டையும் கோட்டையும் மாட்டிக்கொண்டான். தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்த தீரன் வேலை பார்க்க ஆரம்பிக்க, பாஸ், நான் இப்ப என்ன பண்றது என்று தியா கேட்க, சரவணன் கிட்ட கொடுத்திருக்க வேலையை எப்படி பண்றான்னு போய் பாரு என்று அவனிடம் அனுப்பவும், ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றாள் தியா. திரும்பி தீரனை பார்த்து, நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா என்று கேட்க அவளை பார்த்து முறைத்த தீரன், என்ன நாயகன் டயலாகா என்று கேட்கவும் என்று தியா தன் கண்களை சிமிட்ட தீரன் தன் பற்களை கடித்து கொண்டு எழுந்திருக்கவும், ஐயோ நான் இல்ல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவளை பார்த்த தீரன் உற்சாகமாக தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அன்று மாலை ஆபீஸிற்கு தாத்தா வரவும் தீரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வாங்க தாத்தா, என்ன இன்னைக்கு ஆபீஸ் வந்திருக்கீங்க என்று கேட்க, தீரா, உனக்கு ஒன்றும் இல்லையே என்று கவலையுடன் தாத்தா கேட்க, தாத்தா எனக்கு என்ன என்று கேட்கவும், எல்லாம் எனக்கு தெரியும் தீரா, நான் இப்பதான் SSRோட ஃபேக்டரிக்கு போய் பேசிட்டு வரேன் என்றதும், தாத்தா நீங்க ஏன் அங்க போனீங்க என்று தீரன் கோபமாக கத்தினான். கொஞ்சம் பொறுமையாயிரு தீரா, நீ இந்த விஷயத்துல தலையிடாத, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லவும், தாத்தா அங்க போய் என்ன பேசினீங்க என்று தீரன் கேட்க, காலையில நடந்ததை பத்தி தான் என்றார். தாத்தா உங்களுக்கு யார் சொன்னா என்று கேட்க, அது எதுக்கு உனக்கு என்று தாத்தா சொல்லவும் அவன் தியாவை பார்க்க தியா சட்டென தனது முகத்தை கையில் வைத்திருந்த ஃபைலால் மறைத்து கொண்டாள். அவளையே முறைக்கிற, தியாவுக்கு கொடுத்த ஜாப் இதுதானே என்று சொல்லவும் தனது தலையை இருபுறமும் மாட்டியவன், அதை விடுங்க தாத்தா, அவங்க கிட்ட பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் அவனுங்களுக்கு பெருசா ஒரு செக் வச்சிருக்கேன் என்று சொல்லவும், எது, அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராஜெக்டா என்று கேட்க, ஆமாம் என்றான் தீரன். தீரா, நான் நல்லா விசாரிச்சுட்டேன், இது அவங்க பண்ணலன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லவும், தாத்தா இது அவங்க இல்லாம வேற யார் பண்ணியிருப்பாங்க என்று தீரன் கேட்க, வேற யார் பண்ணியிருப்பான்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் போறேன், ஆனா கண்டிப்பா இது SSR குரூப் இல்லை என்று சொல்லவும், அவனுங்க சொல்றாங்கன்னு நம்பாதீங்க தாத்தா, அவங்க தான், எனக்கு இது கன்ஃபார்மா தெரியும் என்று உறுதியாக சொன்னான் தீரன். இல்ல தீரா, நான் இப்பதான் போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரேன், இது அவனுங்க இல்லை என்று அவர் திட்டவட்டமாக சொல்ல, சரி இப்ப நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான் தீரன். நீ அந்த மெடிக்கல் ப்ராஜெக்டை விடு, அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லவும், இல்லை தாத்தா, எனக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வேணும் என்றான் தீரன். சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா தயவு செஞ்சு திரும்பவும் பிரச்சனைக்கு மட்டும் போகாத என்று தாத்தா சொல்லவும், சரிங்க தாத்தா, நான் எந்த பிரச்சனைக்கும் போகல, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேணும், அவ்வளோதான் என்றான். சரி, பார்த்து பத்திரமாறு என்றவர் அங்கிருந்து கிளம்பினார். தீரன் தியாவை பார்த்து முறைக்க அவளோ தன் முகத்தை மூடியவாறு கேபினை விட்டு வெளியே வர நகர்ந்தாள். அவள் கையை இறுக்கமாக பிடித்து இழுத்த தீரன் அவளை சுவற்றில் சாய்க்கவும் தியா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டவள் மெல்ல தன் கண்களை திறக்க அவன் அவளை முறைத்தவாறு பார்த்து கொண்டே இருந்தான். ஏய், எதுக்கு நீ தாத்தா கிட்ட சொன்ன என்று கேட்க, தாத்தா இதுக்காக தானே என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு என்று தியா சொல்லவும், இங்க நடக்கிற ஒர்க் பத்தின விஷயத்தை எல்லாத்தையும் நீ சொல்லலாம், ஆனா பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட ஏன் கொண்டு போகணும் என்று தீரன் கேட்கவும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் சொன்னதை செஞ்சேன், அவ்வளவுதான் என்றாள் தியா. சரி, இனிமே இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லாத, பாவம் வருத்தப்படுவாரு என்று சொல்லவும் அவள் பதில் சொல்லாமல் அவனை பார்த்து கொண்டிருக்க, ஏய் வாயை திறந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லேண்டி என்று கேட்க அவள் தன் வாயை இறுக்கமாக மூடிக்கொள்ளவும், அப்ப நீ என்னை பத்தி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவ அப்படித்தானே என்று தீரன் கேட்க, ஆமாம் என்று தியா தலையாட்டினாள். அவளது குரல் வலையை நெரிக்க தீரன் செல்லவும் அவளோ அவனை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தி, என்ன கொலை பண்ண போறியா தீரா என்று பாவமாக கேட்க அவளை விட்டு விலகினான். இவளை என்ன பண்றது என்று தீரன் யோசித்து கொண்டிருக்க அவன் கைக்குள் புகுந்து எலியை போல் அங்கிருந்து ஓடிவிட்டாள்.
அவளை பார்த்த கொஞ்சம் கூட இவளுக்கு என் மேல பயமே வரமாட்டேங்குதே என்று யோசித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் தீரன். வெளியே சென்ற தியா ஏதோ யோசனையுடன் உட்கார்ந்திருக்க அவளை பார்த்த சரவணன், என்னம்மா தியா, ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க போல என்று கேட்கவும், ஆமா சரவணன் அண்ணா என்றாள். ஓ, அப்படி என்ன தியா மேடம்க்கு யோசனை என்று கேட்கவும், அண்ணா நான் கேட்கறதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும், சரியா என்று கேட்க, என்றான் சரவணன். ஆமா, தீரனை கொலை பண்ற அளவுக்கு தீரன் மேல இவ்வளோ வெஞ்சன்ஸோட யார் இருக்காங்க என்று கேட்டாள் தியா. சரவணன் யோசித்து கொண்டே பேசாமல் தயக்கத்துடன் இருக்கவும், அண்ணா உங்களை தான் கேட்குறேன் என்றதும், இதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா என்று சரவணன் கேட்க, கண்டிப்பா சொல்லணும் என்றாள் தியா. சரி சொல்றேன் என்றவன் தீரனை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். பாஸோட அப்பா தான் அவங்க தாத்தாவோட முதல் தாரத்து பையன். அவங்க இறந்த பிறகு இரண்டாவதா அவங்க தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் 3 பேர் பிறந்தாங்க, சந்திரசேகர், சுந்தரமூர்த்தி, ராஜலட்சுமி. அவங்க 3 பேருக்கும் மூத்தவரான தீரனோட அப்பா மகாதேவன் சார். அவர்கிட்ட தான் நிர்வாக பொறுப்பு அத்தனையும் தாத்தா கொடுத்திருந்தாரு. நம்ம பாஸோட தாத்தா இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இங்க இருக்க எல்லா பொறுப்பையும் பாஸோட அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. அதனால பாஸோட அப்பா மேல அவங்க 3 பேருக்கும் பொறாமையும் போட்டியும் அதிகமா இருந்தது. எல்லாத்துக்கும் மூத்தவனை கேட்டுதான் செய்யணும்னு தாத்தா சொல்லிட்டாரு. அதனால அவங்க 3 பேருக்கும் இவரை கண்டாலே சுத்தமா பிடிக்கல. இதுக்கு நடுவுல பாஸோட அப்பா போன கார் ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாஸோட அம்மா தன் மகனோட இவங்க வீட்டில தான் இருந்தாங்க. அப்ப பாஸோட அப்பா பேர்ல இருந்த அத்தனை சொத்தும் தீரன் சார் பேர்ல மாறிடுச்சு. தீரன் சார் சின்ன பையன், அதனால அவரோட கார்டியனா அவங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் பொறுப்பா இருந்தாங்க. இது பிடிக்காத அவரோட அத்தையும் 2 சித்தப்பாவும் தீரன் சார் அம்மாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க பாஸோட பொறப்பை பத்தி தப்பா பேசி பழி போட்டாங்க என்றவன் சற்று நிறுத்தி பேச ஆரம்பித்தான். தீரன் சார் அவங்க வீட்டோட வாரிசே இல்லை, அவங்க அண்ணாக்கு பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தீரன் சாரோட அம்மா தப்பான வழியில தான் தீரன் சாரை பெத்தாங்கன்னு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அது தீரன் சாரோட அம்மாவால தாங்கிக்க முடியல. இப்படியெல்லாம் பழி போட்டா அந்த அம்மா எங்களை விட்டு எங்கேயாவது போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே தீரன் சாரை கூட்டிட்டு அவங்க அம்மா அவங்களோட பழைய பூர்வீக வீட்டுக்கே போயிட்டாங்க. ஃபாரின்ல இருந்து விஷயம் தெரிஞ்சு வந்த தாத்தா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து, தீரன் சார் தான் இனிமே இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாங்க முடியாத அவங்க அம்மா சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாச அவங்க சித்தப்பாவும் அத்தையும் அந்த வீட்டை விட்டு அனுப்புனாங்க. தீரன் சார் யாரும் இல்லாம அனாதையா அவங்க அம்மா பிறந்த அந்த பழைய பூர்வீக வீட்டுல தான் இருந்தாரு. ஆனா பாஸோட தாத்தா பாஸை கூட்டிட்டு போய் மொத்த சொத்துல பாதி தீரன் சார் மேலையும் மீதி இருக்கத அவங்க 3 பேர் மேலையும் பகிர்ந்து கொடுத்துட்டாரு. அதுல கடுப்பானவங்க தான் பாஸை முதல்ல சொத்துக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா பாஸோட வைராக்கியமும் அவங்க அம்மாவோட ஆசீர்வாதமும் தான் அவரை காப்பாத்திச்சு. அவங்க அம்மா சாவுக்கு அவங்க தான் காரணம்னு அதுக்கு அவங்களுக்கு பதிலடி தரத்துக்காகவும் கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சாரு. அவரோட சின்ன வயசுலயே ரொம்ப திறமையா பிசினஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தீரன் சாரோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அவங்க அம்மா பேரையும் தீரன் சாரோட பிறப்பையும் அசிங்கமா பேசி இப்படி சீன்றாங்க. பாவம் பாஸ் சின்ன வயசுல இருந்தே யாரும் இல்லாம அனாதை மாதிரி தனியா தான் வாழ்ந்தாரு. இப்ப நடந்த அந்த பிரச்சனை கூட அவங்க அத்தை பையன் பூம்பதியால தான். பாஸோட அம்மா சமாதியை போய் வேணும்னே இடிச்சதுனாலதான் பாஸ் கோவப்பட்டு அவனை அடிச்சிட்டாரு என்று சரவணன் சொல்லி முடிக்க தியா அப்படியே சிலையென உட்கார்ந்திருந்தாள். தியாவை பார்த்தவன், என்னாச்சு தியா என்று கேட்க, தீரன் உண்மையாவே பாவம்ல என்று சொல்லவும், நாம் என்ன பண்றது என்று சொல்லிவிட்டு எழுந்தவன், இதெல்லாம் பாஸ்கிட்ட போய் கேட்டு வச்சிடாத, முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னு எப்பவுமே சொல்லிடாதம்மா தாயே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சரவணன் செல்ல தியா தீரனின் நிலையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். பாவம்ல தீரன், அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, என்ன போலதான் அவனும் கஷ்டப்பட்டு இருப்பான்ல என்று யோசித்து கொண்டிருக்க அப்பொழுது தீரன் போன் பேசிக்கொண்டே வெளியே வரவும் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் தியா. தியா அவனை பார்த்து கொண்டிருப்பதை தீரன் கவனித்துவிட, என்ன என்றவாறு தன் புருவத்தை உயர்த்தி கண்ணாலேயே தீரன் கேட்கவும், ஒன்றுமில்லை என்று தலையாட்டியவள் மீண்டும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்பொழுது தியாவிற்கு அவன் மேல் முன்பை விட அதீத அன்பு ஏற்பட்டுவிட, எதுக்காக எனக்கு இப்படி தோணுது, இது அவன் மேல இருக்க பரிதாபத்தினாலேயா இல்ல வேற ஏதாவதா என்று யோசித்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள் தியா. தீரன் தியாவை கேபினிற்கு அழைக்க, எதுக்கு கூப்பிடுறான் என்று யோசித்து கொண்டே சென்றாள் தியா. இதோட இந்த எபிசோட் முடியுது.
நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.